அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து பத்திரிகையாளர்கள்லாம் இந்த கேள்வி கேட்டீங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் எங்களால யாரும் பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு தீரன் சின்னமலை அவருடைய இடத்துக்கு நிறைவேறத்துக்கு போய் மரியாதை இருக்குது. நாங்கள் வந்ததோட அம்மா இந்த முறையும் அந்த அடிப்படையில் போனோம். எங்களை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு முன்னால், ஒரு 20 நாட்களுக்கு முன்னால் சுமார் எங்களுக்கெல்லாம் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு பொறுப்பை அறிவித்தார்கள். அப்ப பாத்தீங்கன்னா இந்த கேள்வி வந்து நீங்க அங்கேயும் கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியல. அப்பவே எனக்கு தெளிவா ஒரு கடிதத்துல நானும் விஸ்வநாதன் அவர்களும் அன்பழகன் தங்கமணி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கள் அதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்த பதவிகளை எங்க துணை பொதுச் செயலாளர் அமைச்சர் இந்த பதவியெல்லாம் நாங்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டு நாங்கள் உறுப்பினராக இருக்கிறோம். கட்சிக்காக புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலே கட்சிக்காக உழைத்தவர்கள், அதிமுக ஆட்சி வருவதற்கு உழைத்தவர்கள், தலைவர் காலத்தில் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய காலத்தில், அதே போல எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கும் அவர் பொதுச் செயலாளர் ஆவதற்கு உழைத்தவர்கள், குறிப்பாக அருமையன் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள். உங்களுக்கு இந்த எத்தனை வழக்குகள் அவர் பார்த்தார்கள். அதே போல முழுமையாக அன்னைக்கு பொதுச் செயலாளர் ஆவதற்கு எல்லா மாவட்டத்திலிருந்தும் ஆகவே இன்னைக்கு நான் பேசும்போது சரி, அண்ணன் சி வி சண்முகம் பேசும்போது, அண்ணன் விஸ்வநாதன் பேசும்போது எல்லாருமே வந்து ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அன்னைக்கு அவர் சொன்னபடி நாங்கெல்லாம் பிரிந்து 2 வாரம் தான் வந்தோம். இதுக்கு முன்னால் ஜார்ஜே அணி பிரிந்த போதும் எப்படி நடந்துட்டாங்களோ, ஓபிஎஸ் பிரிந்த போதும் எப்படி நடந்தாங்க, அதே அடிப்படையில் நாங்க வந்து எல்லாத்துக்குமே அந்த எல்லா பழைய பதவிகள் அப்படியே தொடர்ந்து சொல்லி இதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் கையில் சேர்ந்தோம். அவர் வந்து இதுவரையில் அது பண்ணல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் நாங்கள் வந்து பொதுக்குழு கூட்டி தோல்வியை பற்றி ஆராய்ச்சி சொல்லியிருக்கோம். அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் நாங்கள் ஒரு கமிட்டி போடணும்னு சொல்லியிருக்கோம். இப்படி பல கோரிக்கையெல்லாம் வச்சிருந்தோம். தோல்வியை பற்றி ஆராய்ந்தது அதெல்லாம் எதுவுமே இதுவரை செய்யல. அதே போல இப்ப பாத்தீங்கன்னா பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை இன்றைக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு 200க்கு மேற்பட்டவர்களை இன்னைக்கு மீண்டும் தொடர்ந்து டெய்லி நீக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கட்சி பலப்படுத்த வேண்டும். பிரிந்து போனவர்கள் இந்த கட்சியில் நிறைய பேர் நீக்கிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி தெரியும், முன்னாடி சொன்னோம். நம்முடைய மாண்புமிகு சின்னம்மா சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தணும். இன்னும் பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையும் சேர்த்தணும் போட்டு நானும் சொன்னோம். இதெல்லாம் சேர்த்து கட்சியை பலப்படுத்தணும். இதெல்லாம் நடைபெறல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க எப்பவே போராட்டம் பண்ணோம். எங்களுக்கு திரும்ப அந்த அறிவிப்புல வந்து எனக்கு வந்து துணை பொதுச் செயலாளர்னு சொல்லி போட்டு அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கே நாங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு எப்ப அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி பழையபடி அந்த பொறுப்புகள்லாம் வழங்கி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாரோ அப்பதான் எங்களுக்கு மற்ற பொறுப்புகள் கொடுத்த பழைய பொறுப்புகள் எல்லாம் அறிவிச்சா நாங்கள் ஏற்றுக்கணும் சொல்லி தெளிவா சொல்லியிருந்தோம். அது தொடருது. ஏன்னா இதுக்கு வந்து நாங்கள் பதில் கேட்டீங்க, என்னால் பதில சொல்ல முடியல, கூட்டத்தை சொல்ல முடியல. அதுக்கு தான் இங்கேயும் கேட்டீங்க, சொன்னோம், பதில் சொன்னோம். பொதுச் செயலாளர் கேட்கணும். நான் இப்ப பொதுக்குழு உறுப்பினர்களே இன்னைக்கு கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்டவர்கள் நீக்கிருக்காங்க. பொதுக்குழு என்பது தலைவர் காலத்தில் மாதிரி தோல்வி பற்றி ஆராயறதுக்கு அவருக்கு எல்லாத்துலையும் கருத்து கேட்கணும். கருத்து வந்து ஒரே கருத்து வந்து இப்படிதான் சொல்லி அந்த கருத்தை நீங்க இப்படிதான் புள்ள வந்து மீட்டிங்ல பேச வற்புறுத்தி அந்த கருத்தை திரும்பி பேசுறது பிரயோஜனம் இல்லை. கட்சி யாரும் இன்னைக்கு வந்து கட்சி வந்து இன்னைக்கு 3வது இடத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவேக ஆளுங்கட்சியா இருக்காங்க. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக எதிர்கட்சியா இருக்காங்க. நீங்க அதிமுக 3வது இடத்துல. இது எல்லாம் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பிரிந்து வந்து தாவேக எதுக்கு ஆதரவு கொடுத்தோம். திமுக கூட போகணும்னு சொல்லி முடிவு பண்ணங்க. திமுக நமக்கு எதிரி கட்சி, தலைவர் எதிர்கட்சி ஆரம்பிச்சாங்க, அம்மா கட்சி வளர்த்தாங்க. இதனாலதான் நாங்க தாவேக ஆதரவு. இன்னைக்கு நாங்க அதிமுக தான் உறுப்பினராக இருக்கோம். உறுப்பினராக இருந்து நாங்களாம் செயல்படுவோம். ஆகவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த நிறைய தொடர்ந்து 2-3 நாளா இந்த டிவியில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பதவி போட்டு அவரு உடல்நிலைக்கு அறிவித்தது பற்றியே பூரா இன்னைக்கும் போட்டிருக்காங்க.
எங்களை பொறுத்தளவுக்கு தெளிவா அந்த கடிதத்தில் கொடுத்துருக்கிறோம். அந்த கடிதத்தில் கொடுத்துட்டு நாங்கள் உறுப்பினராக இருந்து எங்க வேலையை பார்க்கிறோம், எம்எல்ஏ வேலையை பார்க்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாவட்டத்துல இன்னைக்கு எம்எல்ஏ ஆபீஸ் திறந்து வச்சு மக்களுக்காக ரவி ஜெயிச்சிருக்காரு எம்எல்ஏ சிறப்பாக பணியாற்றிருக்காரு. இன்னைக்கு இந்த மாவட்டத்துல பாத்தீங்கன்னா சிறப்பாக இந்த கட்சியை இங்க வளர்த்ததாருன்னா அண்ணன் நத்த வச்சுருவாரு. இந்த மாவட்டத்துல இத்தனை திட்டங்கள் வந்திருக்குன்னா அண்ணன் நத்த வச்சுருவாருனாலதான் இத்தனை திட்டங்கள் வந்தது. இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண தொண்டனா இருந்து இவ்வளவு தூரம் இந்த மாவட்டத்தை பெரிய அளவுல வளர்த்து திட்டங்கள் கொடுத்து கட்சியை வளர்த்து இருக்கக்கூடிய அவருக்கு என்ன நிலைன்னு பாத்தீங்கல்ல, அவர் இன்னைக்கு உறுப்பினராக தான் இருக்காரு. எல்லாம் செய்யறது. ஆகவே இன்னைக்கு எல்லாத்தையும் அனுசரிச்சு கூட வைக்காம எப்படி இந்த கட்சி நாளைக்கு வந்து ஜெயிக்கும், எப்படி கட்சியை வந்து பலப்படுத்த முடியும், நாளைக்கு எப்படி தேர்தல் சந்திக்கிறது, இந்த நோக்கத்தில் தான் எல்லா தொண்டனுடைய மனநிலை எங்க மனநிலை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.